வணக்கம். ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. பாரதியின் பாடல் வரிகள். உரிமைக்காக போராடுவது மட்டுமல்லாமல், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் பங்கும் அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. நமக்கு வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், ஜான்சி ராணி என பெண் போராளிகள் நினைவிற்கு வரும்பொழுது, நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான போராட்ட வீரர் கமலா நேரு அவர்கள். அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் 1. 1899 பிறந்தவர். தனது 17வது வயதில் ஜவஹர்லால் நேரு அவர்களை திருமணம் செய்கிறார். இவர் ஒரு பழமைவாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் நவீன நாகரிக குடும்பத்தில் திருமணம் புரிந்து கொண்டது இவருக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. நேரு அவர்களின் தீவிர அரசியல் வாழ்வு இவர்களுக்கிடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது எனலாம். இதுவே கமலா நேரு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது. நேருவும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சிறையில் இருந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கமலா நேரு அவர்கள் அலகாபாத் மாவட்டம் முழுவதும் பயணித்து பெண்களை திரட்டி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். மதுபானம், வெளிநாட்டு துணிகள் விற்கும் கடைகளுக்கு முன்னால் மறியல் செய்கிறார். ஊர்வலங்கள் நடத்துகிறார். தடியடிகளை அச்சமின்றி ஏற்கிறார். ஒரு காங்கிரஸ் தொண்டராகவே தன்னை மாற்றிக்கொள்கிறார். எப்படி தெரியுமா? கதர் பைஜாமா, குர்தா மற்றும் காந்தி தொப்பி என ஆண்களின் உடையை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார் இவர். சுயராஜ் பவன் வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காகவே ஒரு மருத்துவமனையை கட்டத் தொடங்கினார். இது பின்னர் கமலா நேரு மருத்துவமனையாக மாறியது. 1931 ஜனவரியில் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் இருந்தபொழுது அவரது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. 2 மாத சிறைவாசத்திற்கு பிறகுதான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் இவர். 1936 பிப்ரவரி 28 சுவிட்சர்லாந்து மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிகிறது. அப்பொழுது நேரு அவர்கள் சிறையில் இருந்ததால் அவரால் அங்கு செல்ல முடியவில்லை. நேரு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இது ஒரு ஆற முடியாத ரணமாகத்தான் இருந்தது. தனது தந்தை மோதிலால் நேருவை சார்ந்தே வாழ்ந்தது ஜவஹர்லால் நேருவிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இதனால் இந்த தம்பதியினர் தங்கள் செலவுகளை குறைக்க தொடங்கினர். நானும் எனது மனைவியும் அதிக செலவு செய்யவில்லை. கதர் ஆடைகளுக்கும் 3ஆம் வகுப்பு ரயில் பயணத்திற்கும் அதிக பணம் தேவைப்படவில்லை. நாங்கள் தந்தைக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கவில்லை என்கிறார் நேரு. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து என்பது போலத்தான் இவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது. தனது சுயசரிதையில் எனது அன்பு மனைவிக்கு இனி நம்முடன் இல்லாத கமலாவுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார் இவர். மனைவி பற்றி கூறும்பொழுதெல்லாம் அவரது கண்களில் கண்ணீர் மல்கியது. தனது மனைவியின் அஸ்தியின் ஒரு பகுதியை தனது படுக்கை அறையே வாழ்நாள் முழுவதும் நேரு அவர்கள் வைத்திருந்தார். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அல்லவா இது? காந்தி அவர்கள் தனது அஞ்சலி உரையில் இவரை விட உண்மையான, துணிச்சலான மற்றும் இறைவன் மீது அச்சம் கொண்ட பெண்ணை நான் பார்த்ததில்லை என்றே கூறியிருந்தார். தாய் டிவி மூலம் இதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.